இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றல்ல, பரிபூரண ஆசீர்வாதம் அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்வில் பூரணமாய், நிறைவாய், திருப்திகரமாய், போதுமானதாய், போதுமானதற்கு மிஞ்சி தாராளமானதாய் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையா இருக்கிறோமா? மோசே குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். சங்கீதக்காரன் சொல்றான், என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நான் என்ன செய்வேன், நடந்து கொள்வேன். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள உண்மை உள்ளவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல எல்லா காரியத்திலும் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மையா இருக்கிறோமா? நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறோமா? வேதத்தின்படி நடப்பதில் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு, அவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த உறவுகளுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? பண விஷயத்துல உண்மையா இருக்கிறோமா? கொடுக்கல் வாங்கல்ல உண்மையா இருக்கிறோமா? நமக்குன்னு இப்ப கர்த்தர் தந்திருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம், என்னிடத்தில் உண்மை இருக்கிறதா? இதை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க உண்மையா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல தாளந்துகள், திறமைகள், வாய்ப்புகள், வசதிகள் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருந்து பாருங்க, நீங்க பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்றீங்களா, அந்த ஜெபிக்கிற நேரத்தில் உண்மையா இருந்து பாருங்க. வேதம் வாசிக்கிறதுல உண்மையா இருந்து பாருங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மையா இருந்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருந்து பாருங்க. பரிசுத்த வாழ்க்கையில உண்மையா இருந்து பாருங்க. விசுவாசமா நடக்கிறதுல உண்மையா இருந்து பாருங்க. இப்படி தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நிலையை நீங்க உடையவர்களா இருந்தால் கண்டிப்பா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. தேவனே, பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு நீர் எதிர்பார்க்கிற உண்மை எங்களிடத்தில் எப்பொழுதும் இருப்பதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.